வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 முடிஞ்சிச்சுங்க. எதிர்பார்த்ததோட ஒரு குட்டி எபிசோட் தான். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த மாதிரியே இந்த சீசனுக்கு வியூவர்ஷிப்புங்கிறது பாதியாக குறைஞ்சிருக்கு. சீசன் 1க்கு சூப்பரான ஹைப்பு, நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்தாங்க. சீசன் 2 பார்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்டவே வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் கேமில் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்பை எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்லுமே பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஜோயலை கொல்றதை நான் தப்புன்னு சொல்லலை, ஸ்டோரி டெல்லிங்கை தப்புன்னு சொல்கிறேன். ஜோயிலை கொல்றது பிளானாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஜோயில் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர், அவள் செத்ததுனால மற்றவங்க எல்லாருமே எந்தளவுக்கு இம்பாக்ட் ஆனாங்க அப்படின்னு காமிக்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா ஜோயிலோட டெத்தை சீசன் ஃபினாலேவா வச்சு முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் ரைட்டிங்கை மாற்றிருக்கணும்னு சொல்ல வரேன். பட் எனிவேஸ் இப்போதைக்கு சீசன் 3க்கான ஹைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சீசன் 2லேயே பாதி வியூவர்ஷிப் குறைஞ்சு போச்சு. சீசன் 2க்கு இருந்த ஹைப்போட சீசன் 3க்கு ஹைப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது. சீசன் 3ல என்னென்ன காட்ட போகிறாங்க, சீசன் 4லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சீசன் 3 இஸ் கன்ஃபார்ம்டு. ஆப்வியஸாக இந்த சீசன் 2 அதை பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஹேங்கில் தான் முடிஞ்சிருக்கு. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணி தான் ஷூட்டிங்கே போயிருக்காங்க. சீசன் 3க்கான அந்த ஒர்க் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல. ப்ரொடக்ஷன் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் சீசன் 3 பார்த்துருவீங்க. இந்த 2 வருஷம் கேப் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக உள்ள இருக்க அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வளர்ந்துருவாங்க. சீசன் 3 முடிவிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஜம்ப் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் ஆக்டர்ஸோட அந்த வளர்த்திங்கிறத கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஒரு 2 இயர்ஸ் கேப் எடுக்கப்படலாம். சீசன் 2க்கு மாதிரி சீசன் 3யுமே கொஞ்சம் லேட்டாக வரலாம், வரும்போது பார்த்துக்கலாம். சீசன் 3யுமே கேம் அடாப்டடாக தான் போக போகுது. ஸோ ஆப்வியஸாக ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்பாய்லர்ஸ் பேசாமல் ப்ரெடிக்ஷன் போட முடியாதுல்ல. ப்ரெடிக்ஷன் சொல்கிறத தாண்டிலும் நீங்கள் சீசன் 3ல என்னென்ன எதிர்பார்க்கலாங்கிறத தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணும்போதே கூடவே சேர்ந்து இது ஆபிக்கான சீசன் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீசன் 3ல நீங்கள் ஆபியோட ஸ்டோரியில் என்ன தான் பார்க்க போறீங்க, சீசன் 2ல எலிக்கு பார்த்த மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்க, சீசன் 2ல எலி சியாட்டலுக்கு போன அப்புறம் ஆபி பற்றி பெருசாக எங்கேயுமே காமிக்கல. கடைசி எபிசோடில் மட்டும் இந்த பக்கம் நம்ம ஆபி ஜெஸ்ஸியை கொண்டுட்டு இந்த டாமியை கைப்பிடியில் வச்சு எலியை ஷூட் பண்ணுற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஆப்வியஸாக எலியை ஷூட் பண்ணியிருக்க மாட்டா. அது வரைக்கும் ஆபி என்ன பண்ணிட்டு இருந்தா? எலி மட்டும் இல்லைங்க, ஐசக் வுல்ஃபோட டீம் ஹெட்டே ஆக்சுவலாக ஆபியை தேடிட்டு இருப்பாங்க. ஆபி அப்போ எங்கே போனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான்? இந்த சீசன் ஓப்பனிங் சியாட்டல் டே 1லேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. அதாவது நம்ம எலி சியாட்டலுக்கு வந்த நாள் அந்த சமயத்தில் நம்ம ஆபி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு உல்ஃபோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போதைக்கு நம்ம ஓவன் ஒரு செரஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற விஷயம் தெரிய வர ஓவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆபி மேனியோட அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம ஆபியோட இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக காட்டுவாங்க. அதாவது ஆபி அவருடைய அப்பாவோட ஒன்றா சேர்ந்து எலிக்கு ஆப்ரேஷன் பண்ண போவாங்கல்ல, அந்த நாளோட மொத்த நிகழ்வு என்ன மாதிரி அமைஞ்சிச்சுங்கிறத டே 1ல தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம இந்த சீசன் 2ல ஜோயல் அண்ட் எலிக்கான ஒரு தனி ட்ரிப் அந்த பர்த்டே சீக்வன்ஸை பார்த்துருந்தோமோ அதே மாதிரி ஆபி அண்ட் அவங்க அப்பாவோட அந்த சீக்வன்ஸுமே நம்ம தெளிவாக பார்ப்போம் நம்புறேன். இதில் தான் நம்ம ஆபியை ஒரு நல்ல ஹியூமனாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே ஆபி நல்ல பொண்ணு தாங்க. அவங்க அப்பாவை கொண்டதுக்காக பழிவாங்க கிளம்பியிருப்பான். அந்த வெறி அவளுக்கு எங்கிறது வந்துச்சு, எதுக்காக நான் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணணும், எதுக்காக எனக்கு எந்த ஒரு ஆசாபாசமும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆபி முடிவெடுத்தா அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே டே 1ல போட்டு காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சீசன் 3 ஒரு 8 எபிசோட் கிட்ட இழுக்கணும்னா பாசிபிளி ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதே டே 1 இல்லாமல் அதில் நம்ம வுல்ஃபோட மொத்த டீமும் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆகவும் செகண்ட் எபிசோட் பாசிபிளி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஆகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டே 1 ஒரே எபிசோட முடிக்காம 2 எபிசோடா அழகாவே கொடுக்கலாம். முக்கியமாக இந்த எபிசோடோட கடைசியில் வுல்ஃபோட அந்த மிகப்பெரிய இடத்த தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பயங்கரமான ஒரு இடம், சூப்பர் ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அதை இன்னும் பெட்டராகவே நம்மகிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐசக் எதுக்கு வுல்ஃபை வச்சு செரஃபைட்டை அடிக்க ட்ரை பண்ணுறாரு, செரஃபைட்ஸும் இந்த வுல்ஃபோட என்ன மாதிரி பாண்டிங்கில் இருந்தாங்க, என்ன மாதிரி ட்ரீட்டியாக சைன் பண்ணாங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்மகிட்ட கன்வே பண்ணி ஆகணும். கேமில் அது எதுவுமே பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க சிம்பிளாக. முக்கியமாக ஐசக்கோட அந்த கேரக்டரை ஃப்ளஷ் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐசக் கேரக்டர் இந்த சீரீஸில் தான் ஒழுங்காக காமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய மோட்டிவ் எதனால் வுல்ஃப் டீமுக்குள்ள வந்தாருன்னு சொல்லி அந்த முக்கியமான பேக் ஸ்டோரி இந்த சீரீஸில் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ சீசன் 3ல ஐசக் அண்ட் வுல்ஃப் எதுக்காக செரஃபைட்ஸை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக போர்ட்ரேட் பண்ண முடியும். ஆபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஐசக் அண்ட் முக்கியமாக ஆபியை சுற்றி இருக்க மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையுமே இன்னும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மேனி ஓவனை இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா கேரக்டர்ஸுமே மேலோட்டமாக கடந்து போயிடுவாங்க. சீசன் 2லையுமே நீங்கள் பாருங்கள், ஓவன் மெல்லு மேனின்னு சொல்லி எல்லாருமே செத்துருப்பாங்க. மேனி செத்துருக்க மாட்டாரோ, அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவரும் சாக தான் போகிறாரு. ஆனால் எந்த ஒரு டெத்தும் இம்பாக்ட்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்காது. சீசன் 3ல இந்த கேரக்டர்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அப்படியே டே 2க்குள்ளே போனோன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டே. இந்த சமயத்தில் யார் அந்த செரஃபைட், யாருக்காக இந்த பக்கம் நம்ம ஓவன் ஹெல்ப் பண்ண போனான்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த சமயத்தில் ஆப்வியஸாக நம்ம ஐசக் வுல்ஃபோட டீமை வச்சு செரஃபைட்ஸை சுற்றி வளைக்க ட்ரை பண்ண உள்ளே வந்து யாராக இருந்தாலும் செரஃபைட்ஸ் வந்து பார்த்தோன்னா பாரபட்சம் இல்லாமல் போட்டு தள்ளுவாங்க. கடைசி எபிசோடில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், எலியை தூக்கில் போட்டுருவாங்களே அந்த மாதிரி ஆபியுமே தூக்கில் போடப்படுவாங்க. ஆபியை மட்டும் இல்லைங்க, செரஃபைட்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான 2 பேர் யாரா அண்ட் லெவ், இவங்களையுமே கொல்லப்படுவாங்க. முக்கியமாக லெவ் வந்து ஒரு டிரான்ஸ் கேரக்டராக காமிக்கப்படுவார்.
உள்நாட்டு துரோகிங்க அப்படின்னு சொல்லி இவங்களையுமே கொல்ல ட்ரை பண்ணும்போது அவங்க தான் உள்ள வந்து இந்த பக்கம் ஆபியை காப்பாற்றுற மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைக்கப்படும். அங்கே தான் நம்ம ஆபி இந்த 2 ஸ்கார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உல்ஃபுக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கார் கில்லரே ஆபி தான். பட் அவன் உல்ஃபோட டீமையே எதிர்த்து இந்த பக்கம் லெவ் அண்ட் யாராக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கதையை மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷன் பாண்டிங்கிறது கேமில் ஒழுங்காக அமைஞ்சிருக்காது. அதை அப்படியே மாற்றி சீரீஸில் ஒரு 2 எபிசோட் ஒதுக்கினாலும் பரவாயில்ல, நம்ம ஆபி அண்ட் லெவுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன், ஆபி எதுக்கு இவங்க மேலே கேர் பண்ணுறான், என்ன காரணத்துக்காக 2 பேரும் இப்போதைக்கு டீம் அப்பா மாறினாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யாரா, லெவ் அண்ட் ஆபி இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்தை டே 2க்குள்ள அழகாக அமைக்கலாம். இல்லை யாராவுக்கு சமத்தையாக அடிபட்டுரும், ஹெவி ப்ளீடிங் நடந்திருக்கு அந்த காரணத்தினால அவளை சரி பண்ணுறதுக்காக மெல்லன் ஓவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆபி கொண்டு வருவான். அப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது. அது இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ஐசக் அண்ட் வுல்ஃப் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பேஸ். அதுலேயுமே பேஸ்மெண்ட் 3ல தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஆபி மட்டும் தனியாக போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு வரணும். ஹாஸ்பிட்டல் பேஸில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் சீசன் 2லேயே பார்த்துருக்கலாம். இப்போதைக்கு அந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸாக மாறி இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் நான் ஆக்சுவலாக சீசன் 2லே இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவுமே காட்டலை. பிகாஸ் ஆப்வியஸாக நம்ம எலியஸ் இம்யூன். பட் ஆபி அப்படி கிடையாது. அந்த ஸ்போர்ட்ஸோட ஹார்ம்ஃபுல்னஸ் அது எந்த அளவுக்கு பயங்கரமானது எல்லாத்தையுமே ஆபியை வச்சு அழகாக நம்ம கிட்ட கன்வே பண்ணலாம். நம்ம எலியே அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி பெருசாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் அழகாக அது நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. முக்கியமான ஒரு எவல்யூஷன் ஸ்டாக்கர்ஸ் அவ்வளோ முக்கியத்துவமாக காட்டினவங்க இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை. பார்த்தீங்களா, சீசன் 2ல அது ஒரு முக்கியமான ப்ளே பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் சும்மா அது மேலோட்டமாக கடந்து போயிட்டாங்க. அது இன்னும் தெளிவாக சீசன் 3ல எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பேஸ்மெண்ட் 3ல என்ன இருக்குன்னு சொல்லி கேம் விளையாடுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராட் கிங் சீசன் 2ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே பஞ்சமாக தான் இருந்தது. ஜாம்பிஸே ஒரு 2-3 எபிசோடில் காமிச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பட் சீசன் 3 ஆபியோட அந்த சீக்வன்ஸில் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 2 எபிசோட் ஆச்சு சாலிடாக பயங்கரமான அந்த ஜாம்பி ஆக்ஷன் 1-on-1 ஆக்ஷனுக்குள்ள அழகாகவே கூட்டு போகலாம். முக்கியமாக ராட் கிங் வெர்சஸ் ஆபி இந்த ஃபைட்லாம் நம்ம நினைக்கிறதோட படு பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முக்கியமாக ராட் கிங்லாம் இறக்குவாங்களா டவுட்டு தான். இவங்க போகிற போக்க பார்த்தா ராட் கிங்லாம் கிடையாதுப்பா, ஜஸ்ட் ஷாம்லரு இல்லைனா அந்த ப்ளோட்டர்னு சொல்லி கதையை முடிக்கவும் செய்யலாம். ஏன்னா சீசன் 2ல ப்ளோட்டர் வர்சஸ் எலி ஃபைட்டுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அது ஒரு ஷாக்கிங்கான சீக்வன்ஸ். அதை ஏன் அமைக்கலை? இவனுங்க ஆபி வர்சஸ் ராட் கிங் ஃபைட் அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வச்சாகணும். அது வந்து பெருசாக எங்கேயுமே டீஸ் பண்ணலனாலும் ராட் கிங் வர்சஸ் ஆபிங்கிறது நடந்தே ஆகணும். பட் இவங்களால டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக முடியாதுல்ல. அதுக்காக ஸ்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரேன்ஸை வச்சு ஷார்ட்கட்டை வானத்தில் அமைச்சிருப்பாங்க. சீசன் 2ல ஒரு முக்கியமான ஷாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த நிறைய பில்டிங்கை நோக்கி ஏகப்பட்ட கிரேன்ஸ் போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். எலி கீழே நடந்து போயிட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம ஆபி அண்ட் லெவ் 2 பேருமே அந்த கிரேனில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ். ஏன்னா ஆபிக்கு ஹைட்டுனா பயம். அந்த பயத்தையும் இவங்களுடைய அந்த எமோஷனல் சீக்வன்ஸையும் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க தெரியல. பட் இந்த கிரேன் ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீக்வன்ஸ் 2த்தையுமே நம்மகிட்ட சூப்பராக கன்வே பண்ணி ஆகணும். பண்ணுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். டே 3ல யாராவது சரி பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இப்போதைக்கு அக்வைரத்தில் தான் இருப்பாங்க. லேவ் மட்டும் நான் எங்கள் அம்மா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லூசுக்கும் மாதிரி முடிவு எடுத்தாங்க கிளம்புவான். இந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய அந்த போருமே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐசக் அவருடைய டீமை வச்சுக்கிட்டு செராஃபைஸோட அந்த தீவியை மொத்தமாக கொளுத்த போயிருப்பாரு. லிட்டரலி ஒரு பெரிய போரே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எலியை வச்சு அது சும்மா டீஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலியை அந்த பக்கம் கடத்தி தூக்கில் போட யாரோ வில்லேஜ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படி சொல்லி ஓடுவாங்க. பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் ஐசக் தான் அட்டாக் பண்ண போயிருப்பாரு. இதே சமயத்தில் தான் லெவ்வும் அவங்க அம்மா பார்க்குறான்னு சொல்லி கிளம்ப ஆபி அண்ட் யாரா ஒன்றா சேர்ந்து லெவ்வை காப்பாற்ற போயிருப்பாங்க. தெரியாதனமாக இந்த போருக்குள்ளேயுமே மாட்டிப்பாங்க. ஐசக் வேற ஆபியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரு. உல்ஃபோட அடுத்த லீட்டரா நீ தான் வரணும்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவையில்ல, லெவ் என் மனசை மாற்றிட்டான், நான் அன்பை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு எதிராக ஆபியை நிற்கணும்னு சொல்லி ஐசக் பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கே சப்போர்ட் ஆபி மாறுவான். இது ஒரு முரண்பாடான விஷயத்தை ஐசக்குக்கும் ஆபிக்கும் ஏற்படுத்த இந்த இடத்துல நம்ம ஐசக் அதை எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. பட் இது ஒரு முக்கியமான சீக்வன்ஸ். அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சீரீஸ்ல அந்த ஐசக்கோட கேரக்டரும் சூப்பரா ஃபிளஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆபியை மீட் பண்ணி அவன் செராஃபிஸுக்கு சப்போர்ட் பண்றாங்கிற ஒரு விஷயத்தை ஐசக் இப்படி ஏற்றுப்பாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் என்ன மாதிரி போக போகுதுங்கிறத பார்த்தே ஆகணும். பட் கண்டிப்பாக ஐசக் செத்து தான் ஆகணும். ஒரு பெரிய போர் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா உல்ஃபும் எல்லா செராஃபிஸும் இறந்துருவாங்க. ஒரு 10 பேர் கிட்ட தான் மிஞ்சுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இருந்து என்ன பிரோஜனம்? ஸோ இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும்போது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி ஆபி லெவ கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவான். அக்வேரியத்துக்குள்ள வந்து பார்த்தா மெல் அண்ட் ஓவன் செத்து கிடப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம எலி தெரியாதனமாக அவளுடைய அந்த மேப்பை விட்டுட்டு போயிடுவான். அந்த மேப்பில் தான் இவங்க எங்கேருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை பார்த்தா ஆபி அந்த மேப்பை வச்சு தான் இந்த சினிமாக்குள்ளே வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். சீசன் 2ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆபி எங்கிருந்தோ அந்த பக்கம் சினிமாக்குள்ளே வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இவன் எப்படி இங்கே வந்தாங்கிறது அந்த டே 3க்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். பட் நான் இந்த சீசன் 2 பார்த்த வரைக்கும் எங்கேயுமே அவன் மேப்பை விட்டுட்டு போன மாதிரியே தெரியல. ஆபி இந்த சினிமா சேஃப் பிளேஸை எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கதை சொல்லி ஆகணும்.
பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு நடுவில் தான் நம்ம டாமியோட அந்த ஸ்னைப்பர் சீக்வன்ஸுங்கிறது போகும். டாமி அண்ட் ஜெஸ்ஸி எலி அண்ட் டீனாவை காப்பாற்றுறதுக்காக தான் சியாட்டலுக்கு வந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் கொஞ்ச நாளாக பார்க்கும்போது ஜோயலோட டெத்தை பழி வாங்குறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி டாமி சியாட்டலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருப்பாரு. இந்த சமயத்தில் ஒன் மேன் ஆர்மியாக தனியாலாம் நின்று ஆல்மோஸ்ட் பாதி உல்ஃப் சோல்ஜர்ஸ் கிட்ட போட்டு தருவார். மேனியை கொண்டதும் அவர் தான். இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்னைப்பர் சீக்வன்ஸ் ஆபி அண்ட் மேனியை வச்சு நடக்கும். அங்கேயுமே ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஃபைட்டுங்கிறதும் போகும். அதை சீசன் 2ல் லைட்டாக ஜெஸ்ஸியை வச்சு டீஸ் பண்ணியிருப்பாங்க. டாமி, மேனி, ஆபி 3 பேருக்குள்ளேயும் சேஸ் சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் காட்டணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டாமியை ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு ஸ்னைப்பராகவும் ப்ரொடெக்ட் பண்ணும். ரொம்ப பயங்கரமான ஆடுவேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது சீக்வன்ஸ் அதை ஒழுங்காக எடுத்து ஆகணுங்க. டாமி வெர்சஸ் ஆபிங்கிற ஃபைட்டும் நடக்கலாம். இதை தொடர்ந்து ஆபி வெர்சஸ் எலிங்கிற ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் நடக்கும். நீங்கள் ஆபியை கண்ட்ரோல் பண்ணி எலியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவீங்க. கேமில் எலி செம்ம புத்திசாலி, ஏகப்பட்ட ட்ராப்ஸ், ஏகப்பட்ட வித்தியாசமான காம்பேட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான். ஆனால் சீரியஸில் எலி ஒரு முட்டா பீஸுங்கிற மாதிரி காமிக்கிற அந்த சமயத்தில் ஆபி எலியை டிஃபீட் பண்ணுறத ஒரு கஷ்டமான விஷயமா காமிக்க மாட்டாங்கன்னு தோணுது. அவ்வளோ பெரிய ஃபைட்டாக இல்லாமல் சிம்பிளான ஃபைட்டாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் டீனாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த விஷயம் ஆபிக்கு தெரிஞ்சு 2 பேருமே உயிரோட விட்டுட்டு போயிடுவான். இதில் நம்ம டீனா வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு வருஷம் கிட்ட ஓடிடும். அதுக்கப்புறமும் எலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆபியை பழி வாங்க போகிறோன்னு சொல்லி அந்த வைலன்ஸ், அந்த வெஞ்சன்ஸை விடாமல் கேம்லேயே ஒரு வருஷம் கழித்து திரும்ப ஆபியை நோக்கி போகிற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. ஸோ ஆபி இந்த சமயத்தில் லெவ்வை பாதுகாத்து தப்பிச்சு பொழைச்ச இன்னும் சில அந்த ஃபயர் ஃப்ளைஸை ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்காக கிளம்புவாங்க. எல்லா ஃபயர் ஃப்ளைஸையும் ஜோயல் கொண்ட மாதிரி பேசிடுவாங்களே, பட் உண்மையிலேயே சில ஃபயர் ஃப்ளைஸ் தப்பிக்கவும் செஞ்சுருப்பாங்க. அவங்க தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு ஆபி அண்ட் லெவ் அங்கேருந்து கிளம்ப நம்ம எலி அவங்கள துரத்துக்கிட்டே ஒரு இடத்துக்கு போவா. அந்த இடத்துல இன்னொரு புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ராட்லர்ஸ். இவங்க ஆக்சுவலாக அந்த ஜாம்பிஸையே வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறவங்க. ஜாம்பிஸையே அடிமையாக மாற்றி யூஸ் பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதை பார்த்து பயப்படாமல் ஜாம்பிஸையே வெப்பனாக மாற்றுறவங்க. ஏகப்பட்ட அடிமைகள் அவங்க கூட இருக்க. அவங்கள ஒருத்தியாக ஆபி மாட்டிப்பான். ஆபி செம்ம வீக்காகவும் இருப்பாங்க. பட் கேமில் அந்த மாதிரி பல்காக இருக்க ஆபி வீக்காக இருக்கிறது பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் சீரியஸில் ஆபி ஆல்ரெடி வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. இவளை என்ன வீக்கானா எப்படி காமிப்பாங்கன்னு தெரியலையே. இதில் நம்ம எலிக்கும் ஆபிக்கும் சின்ன ஃபைட் நடக்க. அந்த சமயத்தில் தான் எலி இத்தனை பேரை போட்டு தள்ளி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இழந்துட்டு அப்புறம் ஆபியை கொல்லக்கூடாது ஒரு முடிவு எடுப்பான். ரொம்பவே கேவலமான முடிவு அது. க்ளோஷரே இருக்காது. இந்த கதையில் ஒரு க்ளோஷரே இல்லாமல் தான் போகும். பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எலி எதுக்கு ஆபியை ஸ்பேர் பண்ணுறாங்கிற மாதிரி கதையை கொஞ்சம் மாற்றி எழுதுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எண்டிங் ஆச்சு அட்லீஸ்ட் சீசன் 3 காப்பாற்றும்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 3ல் ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் வந்தே ஆகணும். டே 1, 2, 3 ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி 4-5 எபிசோட் அதில் ஓட்டிடலாம். ஃபினாலே அந்த டைம் ஜம்ப் சீக்வன்ஸில் ஒரு எபிசோட். ஸோ மீதி இருக்க அந்த 2 எபிசோடில் செரஃபைட்ஸ் உல்ஃப் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அதை காமிச்சாங்கன்னா சாலிடான ஒரு வெல் ரிட்டன் சீசனாக சீசன் 3 மாறும். அதை ஒழுங்காக பண்ணாமல் சீசன் 2 மாதிரி சொதப்பி பேசிங் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் ஆஃப் அஸை காப்பாற்ற யாருமே வர முடியாதுங்க. கேம் ஆச்சு பரவாயில்ல, அந்த கேம் பிளே சீக்வன்ஸ் வரும், அது கொஞ்சம் நம்மளை எங்கேஜிங் வச்சிருக்கோம். ஆனால் சீசன் 2ல் பேசிங் அடி வாங்கி ரொம்பவே வெறுப்பேற்றி விட்டுச்சு. நிறைய முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு தப்பை சீசன் 3ல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஆபியா நல்லவளை தான் காமிக்க போறீங்க. அதே சமயத்தில் கேமில் சில இடத்துல போர்ட்ரே பண்ண மாதிரி அந்த கெட்ட விஷயங்களும் அவளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுமே தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா இட் வில் பி அ குட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி முக்கால்வாசி பேர் எலியை ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டருக்காகவும் ரேட்டிங்காகவும். ஆபியை நல்லா எழுதிட்டாங்க. நிறைய பேர் ஆபியை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. எலியோட கதை ஆபியோட கதையாக மாறிடுங்க. அப்படி நடக்குதா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ சீசன் 3க்கு ஓரளவுக்கு குட்டி ஹைப் இருக்குது. இந்த சீரீஸ் அண்ட் சீசனை நம்ம கொண்டு போகிறாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம ஆபி ராட்லஸ் கிட்ட அந்த கேமில் மாட்டிட்ட அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்லனா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சீக்வன்ஸ் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ராட்லஸ் யாருங்கிறதுமே காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணுது. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. எத்தனை பேர் இப்போதைக்கு சீசன் 3க்காக ஹைப்டாக இருக்கீங்க? உங்களோட தாட்ஸ், உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்ககிட்ட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.